ரசமலாய் கேக் பண்ணலாமா? எனக்கு 1 கேஜி ரசமலாய் கேக் ஆர்டர் இருந்துச்சு. நான் வந்து வீட்லேயே தான் ரசமலாய் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கேக் செய்வேன். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் இது. ஃபஸ்ட்டு வந்து பால் காய்ச்சி அந்த ரசமலாய்க்கான மில்க் ரெடி பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு திரும்பி இன்னொன்னுத்துல பால் காய்ச்சி அதில் லெமன் ஜூஸ் விட்டு அது திரி திரியாக வந்து அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து 2 வாட்டி நார்மல் வாட்டர் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா பிசைஞ்சு அப்பா பெரிய ப்ராசஸ் தாங்க இது. ஆனால் லாஸ்ட்டாக அந்த டேஸ்ட் பார்க்கறதுக்கு வறுத்து வருமா அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா நம்ம வந்து உள்ளங்காய் வச்சு நல்லா பிசையணும் ஒரு 20 மினிட்ஸ். அப்போ தான் சாஃப்டாக வரும். அதை திரும்ப வந்து நல்லா பிசைஞ்சு அதை அந்த ஷேப்புக்கு வச்சுட்டு சுகர் சிரப்பில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி வந்து இந்த ரசமலாயோட மில்கில் போட்டு நம்ம சோக் பண்ணி வச்சு இந்த கேக் செய்யணும். பெரிய ப்ராசஸ் தான். ஆனால் டேஸ்ட்டு வந்து சாப்பிடும்போது இதுக்கு இவ்வளோ கஷ்டப்படலாம் அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.